Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் canonical transformation. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. So first வந்து பாத்தீங்கன்னா canonical transformation. Canonical transformation அப்படினா அதாவது sometimes வந்து old set of variables ல இருந்து new set of variables ஆ மாத்துற அந்த transformation தான் என்ன சொல்றாங்கன்னா canonical transformation சொல்றாங்க. இல்லாட்டி ஒரு set of position momentum இன்னொரு set of position and momentum மாத்துறத கூட நம்ம canonical transformation சொல்லலாம். To change one set of position and momentum coordinates into another set of position and momentum coordinates. So நமக்கு எப்படி வருதுன்னா expression pk equal to pk p1 pn வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி q1 qn வரைக்கும் போட்டுக்கலாம் with respect to time அதனால t. அதே மாதிரி qk அதே மாதிரி again p1 pn வரைக்கும் திரும்ப q1 qn வரைக்கும் with respect to time. So இதுல வந்து பார்க்கும்போது இது வந்து நியூ கோஆர்டினேட்ஸ். இப்போ நான் pk qk ன்னு சொல்லியிருக்கேன்ல, இது pk qk எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கோஆர்டினேட்ஸ். அப்ப here pk and qk are new coordinates. So இந்த transformation தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா canonical transformation சொல்றோம், இல்லாட்டி canonical transformation or conduct transformation சொல்லலாம். canonical or conduct transformation, old set of variables வந்து new set of variables மாத்துறது, new coordinates மாத்துறது தான் நம்ம வந்து canonical transformations or conduct transformation. next வந்து பாத்தீங்கன்னா equations. So equations பாத்தீங்கன்னா first Lagrange's equation இதுல சொல்றேன். Lagrange's equation வந்து எப்படி கொண்டு வரலாம் இது first. இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன வரும்னா நமக்கு தெரியும் d by dt dou L by dou q dot minus dou L by dou qk equal to 0. So Lagrange's equation எழுதிக்கிறேன். So இது வந்து pk ன்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா dou L by dou qk q, qk ன்னு வரும். So இது வந்து Lagrange's equation குச்சி. அடுத்தது Hamiltonian canonical transformation. Hamiltonian canonical transformation equation. So இதுல எப்படி வரும்னா equation qk dot equal to dou h dash divided by dou pk. அதுக்கப்புறம் pk dot equal to minus dou h by dou qk வரும். இதுல h என்றது equal to summation of k 1 to n pk qk dot minus l dash வரும். So இதுல important Hamiltonian canonical transformation equation. So h என்னன்னு பார்த்துக்கணும். அடுத்தது இதுல ஒரு important point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the two Hamiltonians the derivation part இருக்கும். இதுல ஒரு important point மட்டும் சொல்றேன். If the two Hamiltonians differ by a total time derivative of a function f equal to f of pq comma t, the form of canonical equations of motion remains unchanged. எப்ப canonical equation of motion வந்து remains unchanged இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா two Hamiltonian differ by a total time derivative அப்படி இருந்தா நம்மளுக்கு வந்து remains unchanged இருக்கும். So இத நல்லா பாத்துக்கணும். So இது canonical transformation, அதோட equation part சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா generating function. இதுல மொத்தம் 4 கேஸ் இருக்கு. So generating functionல
மொத்தம் 4 கேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன். ஸோ F1 Q, Q, T இது ஃபங்க்ஷனுக்கு, அதாவது F1. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் p கேபிட்டல் P வரும். ஸ்மால் p வந்து நான் இப்படி இண்டிகேட் பண்ணுறேன். ஸ்மால் pkன்றது என்னன்னா டோ F1 பை டோ QK. அதே மாதிரி கேபிட்டல் pkன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் டோ F1 பை டோ QK. h dash பார்த்தீங்கன்னா h பிளஸ் டோ F1 பை டோ t வரும். இது கேஸ் 1 ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா F2 Q, P, T. அடுத்தது இது ஸ்மால் pk ஈக்குவல் டு டோ F2 பை டோ QK. இதில் கேபிட்டல் QK ஈக்குவல் டு டோ F2 பை டோ PK. அடுத்தது h dash h பிளஸ் டோ F2 டிவைடட் பை டோ T. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா F3 P, Q, T. இதில் QKன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ F3 டிவைடட் பை டோ PK. டோ PK. அடுத்தது கேபிட்டல் PKன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ F3 பை டோ QKன்னு இருக்கும். லாஸ்ட் h dash h பிளஸ் டோ F3 பை டோ T. இது தேர்ட் கேஸ். ஃபோர்த் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 4 ஸ்மால் p ஒன்று கேபிட்டல் P, T. QKன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ F4 divided by dou PK small p. QK is equal to dou F4 divided by capital PK. இங்கே h dash h plus dou F4 divided by dou T. இது எல்லாமே canonical transformationல generating function 4 கேஸ் இருக்கு. 4 கேஸுக்கும் என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்றத பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் conditions for a transformation to be canonical. இதுல first point என்னன்னு பார்த்தீங்கன்னா the transformation from Q, P to capital Q, P basis is canonical. The expression summation of k pk dqk minus small pk dqk is an exact differential. So இது exact differential இருந்துச்சுன்னா இது canonical அப்படின்னு சொல்றாங்க transformation. இது first point, இது first condition. second condition என்னன்னு பார்த்தீங்கன்னா bilinear invariant as condition for canonical transformations. Now summation of k delta pk dqk அதே மாதிரி minus delta qk dpk. இது வந்து பார்க்கும்போது remains invariant இருக்கணும். So இது எல்லாமே அப்படியே இங்க என்ன வரும்னா டிட்டோவா வரும். இங்க transformation from Q, P to capital Q, B basis is canonical. இந்த எக்ஸ்பிரஷன் இது வந்து டிஃபரன்ஷியலா இருக்குன்னு சொல்றாங்க, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலா இருக்குன்னு சொல்றாங்க. இது இருந்துச்சுன்னா இது canonical transformation சொல்றாங்க. அடுத்தது இதே தான் வரும். ஆனா bilinear invariant சொல்லிருக்காங்க. இது வந்து remains invariant-ஆ இருக்கு அப்படின்னா இது வந்து canonical transformation அப்படின்றத சொல்றாங்க. இது ரெண்டு கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா infinitesimal contact informations. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓல்டு செட் ஆஃப் வேரியபிள் வந்து நியூ செட் ஆஃப் வேரியபிளாக மாற்றுறோம் அப்படின்றாங்க. அதுவே வந்து ரொம்ப இன்ஃபைனைட்சிமலாக இருக்குது அப்படின்னா எப்படி வரும் ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கு தான் இது. those transformations in which the new set of coordinates qk, pk differ from
old set of coordinates, old set of coordinates small qk அதே மாதிரி small pk by infinitesimal வரும்னா that is qk equal to qk plus del qk pk is equal to small pk வரும் plus delta small pk வரும் or called infinitesimal contact transformations. So நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா new set of coordinates வந்து differ from old set of coordinates by infinitesimal. அப்ப நமக்கு equation எப்படி வரும், contact transformation எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். So இதுல இப்போ இதே எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா delta qk is equal to epsilon dou g by dou pk. Delta pk equal to minus epsilon dou g by dou qk அப்படின்றத எழுதலாம் நம்ம. அது contact transformations the description is transferred to the function g instead of original generating function. நம்ம இப்போ ஃபங்க்ஷன் வச்சு ஒரிஜினல் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு எழுதியிருக்கோம் முன்னாடி ஈக்குவேஷன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஜியை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன். in a special case எப்சிலா வந்து என்னவா இருக்கும்னா டிடியா இருக்கும் அண்ட் ஜி வந்து ஈக்குவல் டு ஹச்சா இருக்கும். டெல்டா கியூகேன்றது ஈக்குவல் டு டிடி டோ ஹச் டிவைடட் பை dou pk equal to dt qk dot equal to dqk னு வரும். இதுவே delta small pk equal to minus dt dou h by dou qk equal to dt pk dot is equal to d small pk அப்படின்னு வரும். இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா hence the motion of a system is small. The motion of a system is in a small interval of time, in a small time dt can be described by an infinitesimal canonical transformations generated by the Hamiltonian H of the system. So infinitesimal contact information la instead of generating function பதிலா நம்ம function g வச்சு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வந்து ஃப்ரம் ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்லேருந்து டிஃபர் ஆகுது பை இன்ஃபைனைட்சிமல்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.